சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாருங்க பழைய சாதம் தண்ணி ஊற்றி வடிகட்டியாச்சுங்க பாருங்க. சரிங்களா? இன்றைக்கி இதுவை வடகம் போட போகிறோம். எப்படி வடகம் போடுறதுன்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்கப்பா. இது டப்பாவில் ஸ்பூன் இல்லை, அதனால தான் நான் கையில் கொட்டிட்டேன். இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போன டைம் நான் வடகம் போடும்போது சமமாக போட்டு விட்டேன். ஏன்னா அந்த நீர்லாம் வற்றி போய் வத்தல் மாதிரி போயிடுது இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாதத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஒரு வத்தல் மாதிரி போட்டு நம்ம பாட்டுக்கு ரச சாப்பாட்டுக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கு பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா. பாய். சரிங்களா? இது ஜீரகத்தூள்